ஓகே எஸ் குட் ஈவினிங் தேங்க்யூ ரைட். ஸோ எஸ்எஸ்சியோடைய சிபிஓவோட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையிலேருந்து. இப்போ நம்ம பண்ணக்கூடியது ஜிஎஸோட ஆன்சர் டிஸ்கஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிபிஓவோட ஆன்சர் கீ தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மெயின் சோர்ஸ் ஆஃப் சிஜிஎல் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சிபிஓவுடைய எக்ஸாம்ஸில் கேட்ட அந்த கொஷினோட மாடலில் இருந்து தான் வரப்போகுது கொஷின்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த மேரத்தானே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் உங்களையும் இதை பார்க்க சொல்கிறோம். மெயினான விஷயம், சிஜிஎல் வந்து ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். சரிங்களா? சிஜிஎல் ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரே எக்ஸாம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிபிஓ மட்டும்தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சிஜிஎல்லில் ஒரு செட்டுக்கு 25 கொஷின், ஆனால் சிபிஓவில் ஒரு செட்டுக்கு 50 கொஷின். ரொம்ப வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் கேட்கக்கூடிய கேள்விகளே அப்படியே கூட சிஜிஎல்லில் வர்றதுக்கும் பாசிபிலிட்டி அதிகம். அதனால தான் கண்டிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறது, சிஜிஎல்லோடைய ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த வீடியோவை நிறைய பேர் மேரத்தானில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டடாக நம்மளுடைய சேனல்லே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும்னா அதை தனியாகவும் பார்த்துக்க முடியும். இதுக்கான பிடிஎஃப்பை வந்து வழக்கம் போல் நம்மளோட வீடியோவுக்கு கீழே லிங்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிபிஓ ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு தனியான ஃபோல்டரில் நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தேங்க்யூ கார்த்திக் செந்தில். ஸோ நம்ம இப்போ சிபிஓவோடைய முதல் செட்டை ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு செட்டில் 50 கொஷின் இருக்குது. சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக கொஷினுக்கே போயிடலாம். இதான் கொஷின் நம்பர் 1. இதான் கொஷின் நம்பர் 1. Which of the following is not a fundamental duty of an Indian citizen? Which of the following is not a fundamental duty of an Indian citizen? Yes, come on. Come on, guys. என்ன கரெக்ட் ஆன்சர்? எஸ். ஓகே, குட், வெரி குட், வெரி குட். ஸோ நிறைய பேர் ட்விஸ்ட் ஆவீங்கன்னு நினச்சேன். கரெக்ட் ஆன்சர் இஸ் டு ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன்ஸ். அப்போ இது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாதா அப்படின்னா, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ். அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் மற்றும் சோசியோ எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னு இருக்குது நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸில். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டிசனாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஆனால் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதிலே ஆர்டிகல் 14லேருந்து ஆரம்பிக்கும், 31ல் முடிஞ்சிடும், 32ல் முடிஞ்சிடும். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட மொத்த ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும். கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டு ஓட் இன் பப்ளிக் எலெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனால் ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஒரு ரைட். லீகல் ரைட்ஸ்னால் என்ன சார்? உங்களால் ஒரு ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ண முடியும், எனக்குன்னு ஒரு நிலத்தை வாங்கி அதில் ஒரு வீடை கட்ட முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய லீகல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அவங்க எல்லாருக்குமே தெரியும், இதுவுமே ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்தது தான். அதை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே லீகல் ரைட்டில் சேர்த்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சோஷியோ எக்கனாமிக் ரைட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வாழ்வியல் தேவை, லைவ்லிஹுட் தேவை, ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த சமுதாயத்தில் மற்றும் எக்கனாமிக் வைஸில் உங்களுக்குன்னு சில ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் டிபிஎஸ்பியில் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஈஸியான கொஷின்லேருந்து இந்த செட் ஆரம்பிச்சிருக்கு. சரியா? செகண்ட் கொஷினுக்கு போயிடலாம். அண்டர் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் யோஜனா மினிமம் ஹவு மச் மணி நீட்ஸ் டு பி டெபாசிட்டட் இன் ஒன் ஃபைனான்ஷியல் இயர்? ஒரு ஃபைனான்ஷியல் இயருக்கு மினிமம் எவ்வளோ காசு ஆகுது அந்த அக்கௌண்ட்டில் போடணும் அப்படிங்கிறது ஒரு கொஷின்.
ஸோ இது வந்து ஒரு நேஷ்னல் ஸ்கீம் ரிலேட்டட் கொஷின், அதுவும் டீட்டெயிலான கொஷின் தான் இது. சரிங்களா, ஒரு நேஷ்னல் ஸ்கீம் ரிலேட்டட் கொஷின் இது. ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, கொஷின் 2-1 போட்டாலும் சரி, இல்லை கொஷின் 2க்கு A அப்படின்னு போட்டாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். சரியா, எஸ், கமான். ஓகே, குட் குட் குட், வெரி குட் வெரி குட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 250 rupees. சுக்ரன்ய சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற யோஜனாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் திறந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் டெபாசிட் ஒரு வருஷத்துக்கு 250 ஆகும், மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும், போட முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த சுக்ரன்ய சம்ரித்தி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை குழந்தைக்காக தான் இந்த அக்கௌண்ட்டை திறக்கிறதா சொல்கிறாங்க. இந்த குழந்தை வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் திறக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ்லேயோ திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 250 அப்படிங்கிறது. ரைட்டா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், உஸ்தாத் அலி கான் வாஸ் ஒன் ஆஃப் த மாஸ்ட்ரோஸ் ஆஃப் தி, ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான் இது. ரைட்டா, ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான் இந்த கொஷின் நம்பர் 3. நிறைய தடவை நிறைய இடத்துல இந்த கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம். ரைட், Ustad Ali Khan was one of the masters of dash. Yes, correct answer will be, என்னப்பா கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும்? ஓகே, குட், வெரி குட் வெரி குட். கொஷின் 3க்கு கரெக்டான ஆன்சர் இஸ் உஸ்தாது அப்படின்ட்டாங்க. உஸ்தாதுனாலே மிருதங்கம் வராது. ரைட்டுங்களா, சாரங்கி இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கர்நாடிக் மியூசிக். ஸோ தம்பூராவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பூரானா ஜங் ஜங் அடிப்பாங்கள்ல, அந்த தம்பூரா. ஸோ இது மூணுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்நாடிக் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி ருத்ர வீணா அப்படிங்கிறது தான். ஸோ உஸ்தாத் அலி கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவர் ஆசாத் அலி கான்னு சொல்லுவாங்க. ருத்ர வீணா வாசிக்கிறதுல வல்லவர். அவர் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டைல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது நாளை பின்ன உங்களுக்கு சிஜிஎல்ல கொஸ்டினாக வரலாம். ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருபாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்டு இருக்கையிலே ருத்ரவீணா பிளேயரில் இவர் ரொம்ப பயனீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட்டுங்களா, இவருக்காக பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு 2008. ரைட், ஓகே. வாட் ஆர் த தின் filamentous extensions that the motile bacterial cells have from their cell wall? சார், ஓபிசி சர்டிஃபிகேட்டில் அப்பா நேம் லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு, எனி ப்ராப்ளம் வருமா? வாய்ப்பு இருக்குப்பா, கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைனா கௌஷிக் ஒன்று பண்ணுங்கள், நேராக அந்த ஓபிசி லெட்டரை எடுத்துகிட்டு போய் நமக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஓபிசி ஃபார்மெட் இருக்கும், அந்த ஃபார்மெட்டை கொடுத்து டேரெக்டாகவே தாசில்தார்ட்ட நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். வேறு யார்கிட்டையும் அப்ரோச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சார், நான் அப்ளை பண்ணுறப்ப நேம் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு இதில் சைன் போட்டு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ரைட், okay. The thin filamentous extension that the motile bacterial cells have from their cell wall is called as, okay, good, very good. Actually இது மூணுமே பாக்டீரியால இருக்கும். ஃபிம்ப்ரியே, ஃப்ளெஜெல்லா, பில்லி, இது மூணுமே இருக்கும். லேமன்னான்றது மட்டும்தான் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. பட் இது மூணுமே பாக்டீரியாவில் இருக்கும். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மோட்டைல் அப்படின்னா நகரக்கூடியது, அப்போ அதை தள்ளக்கூடிய அந்த பார்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லா. ஸோ ஃப்ளெஜெல்லா வச்சு தான் நீந்தி என்ன பண்ணணும்னா பாக்டீரியா போகும். ஆனால் ஃப்ளெஜெல்லாவுக்கு அப்புறம் ஃப்ளெஜெல்லா தான் இருக்கிறதுலே பெருசு. அதை விட சின்ன சைஸில் இருக்கக்கூடியது பில்லி அப்படின்வாங்க. அண்ட் அதை விட சின்ன சைஸில் இருக்கக்கூடியது ஃபிம்ப்ரியே அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பில்லி தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஃபிம்ப்ரியே தான் ஸ்மாலஸ்ட்டு, பட் பில்லி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு பார்க்குறோம். இது மெயினாக எதுக்குன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ப்ரோகேரியாட்டிக் செல்ஸுக்குள்ள இந்த பில்லி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து ஃபிம்ப்ரியே எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பில்லியை விட சின்னதாக இருக்குன்றாங்க. இது வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட யூசஸ் வந்து என்னன்னு பெருசாக தெரியல. அண்ட் ஃபைனலாக ஃப்ளெஜெல்லா, வி ஆல் நோ அபவுட் ஃப்ளெஜெல்லா. சரிங்களா? ஃப்ளெஜெல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட், உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அண்ட் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இந்த மோட்டைல் ஃபங்க்ஷனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஃப்ளஜெல்லாவை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஐ மீன் யூஸ் பண்ணிக்குது யார்? பாக்டீரியா. ரைட்? ஓகே, குட். ஸோ கரெக்டான ஆன்சர் நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் pertains டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? நான் தான் சொல்கிறேன்ல, 50 கேள்வினா 50 கேள்வியுமே டஃப்பாக இருக்காது. ஓகேவா? சில கேள்விலாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும். விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் pertains டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? ஓகே, விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இது என்ன ஒரு கேள்வியா நமக்கு? ஆர்டிகல் 51A அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற அந்த பார்ட்டை கொண்டு வரணும்னு நினச்சது ஸ்வரன் சிங் அப்படிங்கிற ஒரு கமிட்டி. இந்த கமிட்டி 1776 ஃபண்டமெண்டல் டியூட்டின்றதை மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிது. ஏன்னா நிறையா எமர்ஜென்சி பிரச்சனைகள் நடந்திருக்கும். அப்போ ஒரு சிட்டிசனுக்கு இதெல்லாம் பண்ணணும், அவன் இதெல்லாம் பண்ணாதான் அவன் வந்து ஒரு நல்ல சிட்டிசன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஓகே, அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறத பார்ட் 4A ஆட் பண்ணுறாங்க. எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதில் ஆட் பண்ணுறாங்கன்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இப்படியே போயிட்டு இருக்கும் சமயத்தில் 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டியை 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 போடுறாங்க. இந்த 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ன்னு சொன்னாலே அதில் போடப்பட்ட எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே எஜுகேஷன் ரிலேட்டட். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் 11th டியூட்டியும் எஜுகேஷன் ரிலேட்டடாக போடுறாங்க. சரிங்களா? இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை எந்த ஊர்லேருந்து கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் பாரோடு ஃப்ரம் யுஎஸ்எஸ்ஆர். இதற்கு முன்னாடி இருந்த ரஷ்யாவுடைய யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியட் ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்கேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வாங்கியிருக்காங்க. சரியா? ஆப்ஷனில் இட் வாஸ் பாரோடு ஃப்ரம் ரஷ்யான்னு இருக்கும், யுஎஸ்எஸ்ஆர்னு இருக்கும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா யுஎஸ்எஸ்ஆர் போடணும். யுஎஸ்எஸ்ஆர் மட்டும் இருந்துச்சுன்னா யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா மட்டும் இருந்துச்சுன்னா ரஷ்யா. பட் ரெண்டுமே இருந்துச்சுன்னா யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 6. இன் விச் இயர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா? கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், இதெல்லாம் பெருசாக யாருக்கும் தெரியாது. சரியா? பட் இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுப்போம், நாளை பின்ன ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இன் விச் இயர் வாஸ் தி செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ்டு இன் இந்தியா? எஸ், எதுப்பா, என்னப்பா கரெக்டான ஆன்சரு? கமான் கைஸ். In which year was self-help group bank linkage program introduced in India? Okay. Right, correct answer paapama. So the correct answer for this question is 1992. So NABARD, National Agricultural Bank, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கக்கூடிய இந்த நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதெல்லாம் பார்த்தேன், என்னடா டக்குன்னு மறந்துட்டேன். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நபார்டானது 1992 ஒரு எஸ்ஹெச்டி பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். வாஸ்கோ ட காமா ஹூ டிஸ்கவர்டு சி ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா பிலாங் டு விச் நேஷன்? காலையில் தான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஒரு 200-250 பேருக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதுலேருந்து யாராவது இருக்கீங்களா? காலையில் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? பார்ப்போம் யார் இருக்கீங்கன்னு. படித்து சொல்லிட்டு வந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. ரைட்டா? யூடியூப்பில் வந்து பார்த்தாங்கன்னா தெரியும், எல்லா கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்லக்கூடியதுக்கு ஆட்கள் இருக்காங்க. கரெக்ட், குட். ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். வாஸ்கோ ட காமா எந்த ஊருக்காரன்னா, இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தது யார்? போர்ச்சுகீஸ். கரெக்டுங்களா? அந்த போர்ச்சுகீஸில் வந்தவர் யாருன்னா நம்மளுடைய வாஸ்கோ ட காமா. ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீஸ். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் யார் வரா? டச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் டேனிஷ், அண்ட் ஃபைனலாக
ஃப்ரெஞ்சு. இதான் ஆர்டர். ஓகேவா? ஸோ அந்த போர்ச்சுகலில் முதல்ல வந்தவர் யாருன்னா வாஸ்கோட காமா 1498 வராரு. ரைட்டுங்களா? ஓகேவா? ஸோ எந்த தேதி அப்படின்னா May 20th 1948 நிறையா புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. சில புத்தகங்களில் May 17 கொடுத்துருக்காங்க. பட் என்சிஆர்டியில் எந்த என்சிஆர்டிலையுமே இந்த டேட் கொடுக்கப்படல. ஸோ அதனால் இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே வந்து லேண்ட் ஆகுறாரு? கேலிக்கட்டில் வந்து லேண்ட் ஆகுறாரு. ஸோ அந்த கேலிக்கட்டில் அப்போ இருந்த ராஜாவான ஜாமோரின் ரூலர் சம்ருதி ராஜா அப்படிங்கிற அந்த ராஜா அவரை வரவேற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ரைட். In which article does the Finance Commission of India is mentioned? சிம்பிள் கொஸ்டின் தான். ஃபைனான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி ஆர்டிக்கல் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன்? ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதோட ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். எஸ். In which article does the Finance Commission of India find its mention? Good. Very good. Very good. ஸோ இந்த ஆர்டிக்கலோட நம்பர் என்ன? ஆர்டிக்கல் 280 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர்டிகல் 280 தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டேக்ஸஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும். இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது 15th ஃபைனான்ஸ் கமிஷன். ரைட்டுங்களா? இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 16th ஃபைனான்ஸ் கமிஷன் ஆரம்பிக்கும். இதை கான்ஸ்டிடியூட் பண்ணது எப்போனா போன டிசம்பர் 31 இதை கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனாகிரியா. இதுக்கு முன்னாடி நித்தி ஆயோடைய வைஸ் சேர்மனாக இருந்தவர். ஸோ இதே மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷனில் சேர்மன்ஸை பற்றி நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? 15th ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் NK சிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல் ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் KC நெகாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சம்டைம்ஸ் நடுவில் இருக்கிற சேர்மன்ஸையும் கேட்பாங்க. பட் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஃபஸ்ட்டு 15th 16th பேரை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. தசரா இஸ் செலிப்ரேட்டட் இன் டேஷ் மந்த் ஆஃப் ஹிந்து கேலண்டர். கேட்டான் பார்த்தீங்களா? CHSL. இப்போ CHSL இதே கேள்வியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த CPOலையும் வந்திருக்கு. ஸோ அப்போ CGLல கண்டிப்பாக இந்த சாக்கா கேலண்டர், அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் கேலண்டரை கம்பேர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க. இது நம்மளோட ஃபெஸ்டிவல் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால் லுக் அவுட் ஃபார் தீஸ் கொஷின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை பார்க்கணும். ரைட்? ஓகே, குட். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. கரெக்டான ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். கரெக்டான ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னா அஸ்வினா அப்படிங்கிற அந்த மாதம். சரிங்களா? ஸோ இதுதான் நான் ஏற்கனவே CHSLலே இதை கொண்டு போயிருந்தேன். பட் இருந்தாலும் மறுபடியும் இதை படிப்போம். சித்திரையிலேருந்து ஆரம்பிக்குது. மார்ச் ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கும். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே சித்திரை வைசாக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஜெயிஷ்டா, அஷாதா, ஸ்ரவணா, பரதப்படா, அஸ்வினா, கார்த்திகை, அதுக்கப்புறம் மார்கழி, அதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு சிங்க் ஆகுது. ரைட்டுங்களா? மாசி பங்குனிக்கு மாகா அப்படின்னு இருக்கு. அப்புறம் பங்குனிக்கு வந்து பல்குணா அப்படின்னு இருக்கு. ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரிலேட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ சித்திரை வைகாசி ஃபஸ்ட்டு 2 ரிலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, சித்திரை வைகாசி ஆடி ஆவணிக்கு அசாதான் இருக்கா? ரைட். அப்போ கடைசியில் ஒரு 4 ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நான் எப்படி சார் வந்து ஃபெஸ்டிவலை படிக்கிறது அப்படின்னா வேறு வழி கிடையாது. எல்லாமே படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? பிரதர், இந்த கேலண்டர் ஃபெஸ்டிவல்ஸ் ஞாபகம் வச்சுக்க ஷார்ட்கட்ஸ் போடுங்க. சரி, ஓகே கார்த்திக், கண்டிப்பாக. ஏன்னா நானும் ஒரு ஷார்ட்கட் மிஷின் கிடையாது. கரெக்டு தானே? சொல்கிறேன்னு கோச்சிக்கூடாது. ஓகேவா? ஸோ நானும் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி தான் போடணும். ஐ எம் ட்ரையிங் டு டூ தட். ஓகேவா? ஏதாவது தென்பட்டுச்சு, ஏதாவது சிக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வீடியோவை போடுறேன். சரியா? ஸோ மெயினாக இதை வந்து கொஞ்சம் தமிழ் மாதத்தோடு ரிலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களால ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். பட் தசராலாம் எந்த தமிழ் மாதத்தில் வரும் நமக்கு தெரியாது. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அஸ்வினா அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? ஓகேவா? ஸோ டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் இதை மட்டும் எடுத்து தரவு பண்ண பாருங்கள். இதுலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The central government launched the National Air Sports Policy in the year. Central government launched National
ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசி இன் த இயர் டேஷ். எந்த வருஷம் நேஷ்னல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், the central government launched the national air sports policy in the year dash. Okay, right, good. So the correct answer is 2022 June la Ministry of Civil Aviation நால நேஷ்னல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசி அப்படிங்கிறது லான்ச் பண்ணப்படுது. நேஷ்னல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசினா என்ன? இந்தியாவில் ஏர் ஸ்போர்ட்ஸ், அதாவது பேராகிளைடிங், இந்த ஸ்கை டைவிங் மாதிரியான அந்த ஏர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து எல்லாருமே பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் 2022. Question number 11. Who among the envoys was sent by Seleucus I to the court of Chandragupta Maurya? ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கரெக்டாக? அண்ட் கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி தான். எஸ், ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கொஸ்டின் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. எஸ், who among the following envoys was sent by Seleucus I to the court of Chandragupta Maurya? ஓகே, குட் குட். யாருப்பா? மெகஸ்தனீஸ் அப்படிங்கிறவர். ஸோ இது என்ன கதை அப்படின்னா, நந்தர்கள், அதாவது மௌரிய வம்சத்தில் ஹரியங்கா, சிசுநாகா, ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா அப்படின்னு 3 டைனாஸ்டி முடிஞ்சிருக்கும். 4வது டைனாஸ்டி உருவாகிட்டு இருக்கிற சமயத்தில் அலெக்சாண்டர் அவர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருவார். 326 பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பெஸ் அப்படிங்கிற போரில் இந்தியாவில் போரஸ் அப்படிங்கிற ஒருத்தரை தோக்கடிச்சிட்டு அவர் இறந்து போயிடுறார். அவர் இறந்து போனப்போ இந்த செலுக்கஸ் நிக்கேட்டர் அப்படிங்கிற அவருடைய கமாண்டர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு அவருடைய இடங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறார். இந்த செலுக்கஸ் நிக்கேட்டர் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப அடுத்த டைனாஸ்டியான சந்திரகுப்த மௌரியாவுடைய மௌரியா டைனாஸ்டி தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். இவங்க 2 பேருக்கும் சண்டை போடுற சமயத்தில் இந்த செலுக்கஸ் நிக்கேட்டர் என்ன சொல்லுவார், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், நான் அதுக்கு பதிலாக என்னுடைய தூதர் ஒருத்தரை நான் உங்களுடைய கோர்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் யார் அப்படின்னா இந்த மெகஸ்தனீஸ். இந்த மெகஸ்தனீஸ் எழுதின புக்கு ஒன்று இருக்குது. அந்த புக்கு பேர் கேட்பாங்க. அந்த புக்கு பேர் இண்டிகா அப்படிங்கிற புக்கு. ரைட்டுங்களா? இண்டிகா அப்படிங்கிற அந்த புக்கு. ரைட்? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 12. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஒடியா கல்ச்சர்? இதுவுமே ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ரைட்? இந்த கொஸ்டினுமே ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஆப்ஷனை வச்சு நம்மளால் கொஸ்டின்ஸ் ஈஸியாக எழுத முடியும். ஓகேவா? ஓகே. ரைட், ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே. கதகளி எந்த ஊருக்கு ரிலேட்டட்? கதகளி இஸ் ரிலேட்டட் டு கேரளா. ரைட்டா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது 3மே ஒடிசான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைக்கான்ற ட்ரைப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் தான் இருப்பாங்க. மீதி 2மே ஒடிசாவோட இம்பார்ட்டண்ட்டான டான்சஸ் தான். சரியா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கதகளி இஸ் நாட் ரிலேட்டட் டு ஒடிசா. கொஸ்டின் நம்பர் 13. வாட் இஸ் தி ஆவரேஜ் எலிவேஷன் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் India? What is the average elevation of Eastern Ghats of India? இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் காட்ஸ் உடைய ஆவரேஜ் எலிவேஷன் என்ன? என்ன பார்க்க முடியும்? எஸ், ஓகே, ரைட், குட் குட், ரைட். ஸோ என்ன கேட்குறான்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறான்.
ஈஸ்டர்ன் காட்ஸில் நமக்கு தெரியும் சின்ன சின்ன மலைகள் தான் இருக்கும்னு. 200 மீட்டர் கம்மியாக இருக்கிற அளவுக்குலாம் மலைகள் கிடையாது. பட் 600 மீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈஸ்டர்ன் கார்டோட எலிவேஷன் அப்படிங்கிறது 600லேருந்து 610 மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 900லேருந்து 1200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒரு டிஸ்கண்டினியூஸான மவுண்டைன் நிறையா இருக்கும். ஏன் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும்னா அப்படியே நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வெஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ். இங்கேருந்து வரக்கூடிய மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாம் அந்த ஈஸ்டர்ன் காட்ஸை உடச்சி இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கண்டினியூஸான ஒரு மவுண்டைன் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்தாகடா பீக் அப்படிங்கிறோம், 1690 மீட்டர்ஸாக. இதை தாண்டி வந்து ஜவ்வாதி, பள்ளிக்கொண்டா, நல்லமலா மாதிரியான நிறையா ஹில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இதே வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பேர் கிடையாது, நிறைய பேர் இருக்குது. மகாராஷ்டிராவில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷயாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நீல்கிரி ஹில்ஸ் அப்படிங்கிறது எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு, கர்நாடகா அந்த சைடில் சொல்லுவாங்க. ஆனைமலை, கார்டமன் ஹில்ஸ் அப்படின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ தப்புத்தி ரிவர் தப்புத்தியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய இது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக் எதுன்னு கேட்டால் ஆனைமுடி அப்படிங்கிற இந்த பீக் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக். ரெண்டாவது ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறப்ப தொட்டபெட்டா அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இதை தாண்டி இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் 3 இம்பார்ட்டன்ட் பாசஸ் இருக்குது. அதை வந்து தால்காட், பால்காட், போர்காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து தால்காட், பால்காட், போர்காட், இன்னொன்று கூட ஒன்று இருக்கும், இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, செங்கோட்டா பாஸ் அப்படிங்கிற பாஸ். ரைட்டுங்களா? ஸோ தால்காட், பால்காட் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தால்காட்டும் போர்காட்டும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மும்பையோட கனெக்ட் ஆகக்கூடியது. நாசிக்லேருந்து மும்பைக்கும், மும்பையிலேருந்து பூனேக்கும் கனெக்ட் ஆகக்கூடியது தால்காட்டும் போர்காட்டும். பால்காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலக்காடுக்கு கோயம்புத்தூருக்கும், செங்கோட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கோட்டைக்கும் நம்மளோட கோயம்புத்தூருக்கும் இணைக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷினுடைய எக்ஸ்பிளனேஷன். கொஷின் நம்பர் 14. காமன்வெல்த் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் 2022 was hosted by dash. Commonwealth Fencing Championship 2022 was hosted by dash. Yes, Commonwealth Fencing Championship 2022 was hosted by dash. Good. The correct answer for this question is United Kingdom. ஓகேங்களா? யூகேல வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்தவர் பேர் செம காமெடியாக இருக்கும். அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்டு ஹரி. அவரோட பேர் பேர்டு ஹரி அப்படிங்கிறோம். ரைட்டா? பேர்டு ஹரிங்கிறேன், பேர்டு ஹாரி. ரைட். இதெல்லாம் ஒரு ரேண்டம் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இதுக்காகலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. இதுவும் ஒரு ரிப்பீட்டடான ஈஸியான ஒரு கொஷின் தான். ரைட்? நம்ம இந்த செஷன் முடிஞ்சோடனே எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? Who among the following was the pioneer of widow remarriage in Maharashtra and also started a girls' school in Pune along with his wife? எஸ், இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கரெக்டா? எஸ். என்னப்பா இது ஆன்சரு? ஜோதிராவ் கோவிந்த்ராவ் பூலே அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஜோதிராவ் கோவிந்த்ராவ் பூலே அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம ஜோதிபா பூலே அப்படின்னு கூட சொல்லுவோம். இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கட்குன் அப்படிங்கிற ஒரு இடத்துல, பூனேல இறந்து போகிறாரு. புத்தர், கபீர், துக்காராம் மாதிரியான ஆட்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. இவங்களுடைய ஒய்ஃப் பேர் சாவித்ரிபா பூலே. இவர் தொடங்கின ஆர்கனைசேஷன் பேர் சத்திய சோதக் சமாஜ். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. டேஷ் ட்ரைபல் டான்சர் ஃப்ரம் தி பைகா கம்யூனிட்டி ரிசீவ்டு தி பத்மஸ்ரீ அவார்ட் இன் 2022. Dash a tribal dancer from Baiga community
received the Padma Shri Award in 2022? 2022 வாங்கின பத்மஸ்ரீ அவார்டை பற்றி கேட்டிருக்கான். எஸ், குட், ஓகே. கரெக்ட் ஆன்சர் வில் பி அர்ஜுன் சிங் துர்வே அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் பைகா டான்ஸ் அப்படிங்கிற அந்த டான்ஸை ஃபேமஸ் ஆக்குனதில் வல்லவர். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்ட் 2022 கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செலக்ட் தி நேம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் வித் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா CH3 CH3 இது இல்லை, இந்த CH3 விட்டுருங்க. CH3 CH2 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 CH3. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தா என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 வரை வச்சுக்க முடியாதுதான், பட் ஒரு கொஸ்டின் தானே கேட்டிருக்காங்க. சரியா? சோதிக்காதீங்கடா அப்படிங்கிறீங்களா? அவங்க பேர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? சரி, ரைட். எஸ், ஓகே. எத்தனை இருக்குன்னு எண்ணுங்களேன். எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. வெரி குட். 6 இருக்கு. 6 இருந்தாலே நமக்கு இதுக்கு ஒரு சின்ன கோட் வேர்டு சொல்லணும்னா எத்தனை கொடுத்துருக்கானுங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. 6 இருக்கிறதுனால அது எக்ஸேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பென்டேன்னா 5 இருக்கணும், பியூட்டேன்னா 4 இருக்கணும். கரெக்டாக? அடுத்து மெத்தில்னா 1 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டு வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அது என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ என் ஹெக்ஸேன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். As per Article dash of the Indian Constitution, the Council of Ministers are collectively responsible to the Lok Sabha. As per the Article dash of the Indian Constitution, the Council of Ministers are collectively responsible to the Lok Sabha. இந்த ஆர்டிக்கலை கிளாஸில் நான் நிறுத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கவனிச்சவங்க எழுத முடியும். ரைட். நிறைய நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸே தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசு. ஞாபகம் இல்லையா? ஆர்டிகல் 75 ஸ்விம் ஆர் சிங்க் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. அதாவது நீங்கள் வந்து என்னதான் மோடி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தாலும், மக்கள் ஓட்டு போட்டிருந்தாலும், மோடி அப்படிங்கிறவருடைய இண்டிவிஜுவலால் இந்த டெமோக்ரஸி உருவாகலை. அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீந்தி போனாலும் ஒன்றா நீந்தி போகணும், முழுகினாலும் ஒன்றா முழுகணும் அப்படிங்கிற அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 75 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? ஆர்டிகல் 75 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினாலே இந்த ஒரு ஆர்டிகல் தான். ஓகேங்களா? 75 கிளாஸ் 3ல் உங்களுக்கு எதாவது சொல்லியிருக்காங்க. ஞாபகம் இல்லையா? ஹேமம்மாக்கா என்ன ஆச்சு? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 19. Which article of the Indian Constitution mentions that where that the same person is appointed as governor of 2 or more states, the emolument and allowances paid to him shall be allocated among those states? இவ்வளோ உருட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன கேட்குறாங்கன்னா, கவர்னர் வந்து 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரே கவர்னர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டா அவருக்கு வந்து காசு கொடுக்கறது 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்றது கேள்வி.
நிறைய ஆர்டிக்கல் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது. கரெக்டா? நிறைய ஆர்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. கரெக்டா? எஸ் எஸ் ரைட். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். த கரெக்ட் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் ஆர்டிகல் 158. கவர்னருடைய ஆஃபீஸ்க்குன்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்னர் ஆஃபீஸ் வந்து 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு கவர்னர் போடுறாங்கன்னா அந்த 2 ஸ்டேட்டு சேர்த்து இவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்ப்போம். ஆர்டிகல் 153லேருந்து 161 வரைக்கும் இருக்குது இந்த இடத்துல. கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது 153ல் கொடுத்துருப்பாங்க. அவரோட எக்ஸிக்யூட் பவர் 154, அப்பாயின்மெண்ட்டு 155, 156 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸு, குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 157. இதில் தான் நம்ம இப்போ பார்த்த கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வரும் 158, ஓத் அப்படிங்கிறது 159, 160 டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் சர்டன் கண்டிஜென்சிஸ் அண்ட் 161 அப்படிங்கிறது கிராண்ட் பார்டன். ஏதாவது ஞாபகம் வைக்க முடியுதான்னு பார்க்குறோம். கவர்னர், எக்ஸிக்யூட்டிவ், அப்பாயின்மெண்ட், டேர்மு, ஜிஇஏடி. ஓகே, கேட்டுக்கு பதிலாக ஜிஏடி, கியாட் அப்படின்னு வருது. அப்புறம் குவாலிஃபிகேஷன், கண்டிஷன், ஓத்து, டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பார்டனிங் பவரா? ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஜிஇஏடி, கேட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இல்லை கிஏட் அப்படின்னு சொல்லலாம். கவர்னர், எக்ஸிக்யூட்டிவ் பவர், அப்பாயின்மெண்ட், டேர்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா QCODP. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். QC, குவாலிட்டி செக் பண்ணப்ப ஓடி போயிட்டான் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரியா? ரொம்ப டஃப்பு தான். பட் கவர்னரோட ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப நிறைய பேரை படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிரசிடென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் கவர்னர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த 3 ஆர்டிகல்ஸை படித்தோம்னாலே நமக்கு முடிஞ்சு போயிடும். அதை விட உங்களுக்கு ஆர்டிகல் 1லேருந்து 51 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும். ரைட்டா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை வச்சு எழுதுனா உங்களுக்கு ஓரளவுக்கு எழுத முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஷார்ட்கட் வீடியோ நம்ம சேனலில் இருக்கா? என்ன ஷார்ட்கட்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் போடல, எனக்கு தெரிஞ்சு நம்ம தம்பி போட்டிருப்பான், வீரா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டே கேட்டு வரேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இஸ் நாட் இன் தி பார்ட் ஆஃப் 10th 5-year பிளான்? இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்டேக் கொஸ்டின் நினைக்கிறேன். சரியா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு மிஸ்டேக் கொஸ்டின். பட் ஆன்சர் தெரிஞ்சால் யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். நான் இது ஏன் மிஸ்டேக் கொஸ்டின்னு சொல்கிறேன். சரியா? Yes, answer for question number 20 is என்னவா இருக்க முடியும்? கவர்னர் ஈட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஓட்ஸ் டிபியா? கவர்னர், ஆமாம், கவர்னர் ஈட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஓட்ஸ் டிபியா? ஓ பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ரைட், தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் திஸ். கவர்னர் வந்து சாப்பிட்றாராம், குவாலிட்டி கண்ட்ரோல் ஓட்ஸ் சாப்பிட்றாராம், அப்புறம் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே டிபியில் போடுறாராம். ரைட், சூப்பர். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் 10th 5-year பிளான்னு கேட்டிருக்கான். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் த திங் இஸ், என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கொஸ்டினில் இந்த ஹார்டிகல்ச்சர் மிஷனோ இரிகேஷன் ப்ரோக்ராமோ ஜூட் டெக்னாலஜி மிஷனோ எக்ஸாக்டான இயரு எதுவுமே நமக்கு சரிவாக போடல. ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு 10th 5-year பிளானில் வந்த அந்த இயர்க்குள்ளே வந்ததாக சொல்லியிருக்காங்களே தவிர, பட் இந்த ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராமும் எந்த வருஷம் அப்படிங்கிறது சரியாக தெரில. இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஏதோ ஒரு கொஷின் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருக்கான். நம்ம படித்த எந்த சோர்ஸஸ்லேயுமே இந்த
4 மிஷன் ரிலேட்டடாக எங்கேயுமே நோட்ஸ் இல்லை. நானும் தேடி பார்த்துட்டேன். ஸோ இது ஒரு டீட்டெயில்டு கொஸ்டினாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இதில் தப்பு இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. Which phenomenon is opposite to solidification? Which phenomenon, இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு நல்ல கொஸ்டின், is opposite to solidification? நான் பார்த்ததிலே வேர்ட் பிளே பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சூப்பரான கொஸ்டின் இது. எஸ், என்னப்பா ஆன்சரு? ஓகே, குட் குட், வெரி குட். ஆப்போசிட் டு சொலிடிஃபிகேஷன். முதல்ல சொலிடிஃபிகேஷன்னா என்ன? லிக்விடு சாலிடா மாறுச்சு அப்படின்னா அது சொலிடிஃபிகேஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரீசிங் அப்படிங்கிறது லிக்விட் சாலிடாக மாறுச்சுன்னா அதை சொலிடிஃபிகேஷன்றோம். இது அதோட ஆப்போசிட் அப்படின்னா அப்போ சாலிட் வந்து லிக்விடாக மாறுறது தானே. அதை நம்ம இன்னொரு பேரில் என்ன சொல்லுவோம்? மெல்ட்டிங்னுவோம். அந்த மெல்ட்டிங்க்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஃபியூஷன், டிரான்சிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு அ லிக்விட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இது நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஒரு சாலிட் ஹீட் ஆச்சு அப்படின்னா அது பேர் மெல்ட்டிங் அல்லது ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லிக்விட் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா அது கேஸாக மாறிடும். அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிலிங் பண்ணதுக்கப்புறம் எவாப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எவாப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இந்த கேஸ் ஆனது ஹீட் பண்ணோம் அப்படின்னா டெப்போசிஷனுக்கு உட்படுத்தப்படும். அப்போ இது சாலிடாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட்டா? ஸோ அப்போ சாலிட்லேருந்து ஹீட் பண்ணால் மெல்ட்டிங் லிக்விட் ஆகும், லிக்விட்லேருந்து ஹீட் பண்ணால் பாயிலிங் கேஸ் ஆகும், எவாப்பரேட் ஆகி அண்ட் கேஸ்லேருந்து டெப்போசிஷன் நடந்தால் அது என்னவாகும்? மறுபடியும் சாலிடாக மாறும். ஒரு சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸ் ஆக முடியுமா அப்படின்னா சாலிட்லேருந்து கேஸாக ஆக முடியும். சப்ளிமேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கற்பூரம், இந்த மாத் பால்ஸ், நாப்தலின் பால்ஸ், அதெல்லாம் கேஸ்லேருந்து லிக்விட் ஆக முடியுமா? ஆக முடியும். அதை தான் கண்டென்சேஷன்றோம். இந்த மலைகள் உருவாகிறது இந்த கண்டென்சேஷனை வச்சு தான். அப்புறம் லிக்விட்லேருந்து சாலிட் ஆக முடியுமா? அதுதான் சொலிடிஃபிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த சொலிடிஃபிகேஷன் பார்க்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் சேஞ்சஸ் ப்ரெசன்ட் இன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு நிறைய என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக நான் பார்த்தேன். அது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. பட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பாருங்களேன். விச் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் செடிமெண்ட்ரி அண்ட் கேஷியஸ் சைக்கிள்? விச் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் செடிமெண்ட்ரி அண்ட் கேஷியஸ் சைக்கிள்? இதில் என்னன்னா ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷனோடைய பேர் மட்டும்தான் கரெக்ட். மீதி எல்லா ஆப்ஷனுமே போகஸ் ஆப்ஷன். ஒரிஜினல் ஆப்ஷன் கிடையாது. சும்மா கொடுக்கணுமேன்னு கொடுத்துருக்காங்க. குட் குட் குட். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னா பயோ அப்படிங்கிறது உயிர், உயிரோடைய பரிமாற்றம். ஜியோ அப்படிங்கிறது பூமி, பூமியில் நடக்கக்கூடிய பரிமாற்றம். அண்ட் ஃபைனலாக கெமிக்கல் அப்படிங்கிறது அந்த வேதியியலில் இருக்கக்கூடிய பரிமாற்றங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ன்றாங்க. இந்த பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிளில் பேசிக்காகவே ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று கேசியஸ் சைக்கிள், இன்னொன்று செடிமெண்ட்ரி சைக்கிள் அப்படிங்கிறோம். இதில் கேசியஸ் சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், இது எல்லாமே கேசியஸ் சைக்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகும். அண்ட் செடிமெண்ட்ரி சைக்கிளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சல்ஃபரஸ், பாஸ்பரஸ் மற்றும்
ராக் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், மேபி ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்குது. ரைட்? ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங் டேம்ஸ் வித் ரிவர்ஸ் ஆன் விச் தே ஆர் பில்ட். ஒரு பெரிய கொஸ்டின். சிபிஓவில் டைம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டினை கொடுத்துருக்கான். 1 2 3 4 5 டேம் கொடுத்து அந்த 5 டேமும் எந்தெந்த ரிவரில் இருக்குதுன்னு கேட்டிருக்கான். நம்மளால் உண்மையை சொல்லணும்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த 5 டேமுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டேம் தான். சரியா? 5 டேமுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேம் தான். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம். பொறுமையாக உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். என்னப்பா ஆன்சரு? எஸ். ஓகே. ஏவா சியா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டா? ஹிராக்குட் டேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேம். அந்த ஹிராக்குட் டேம் மகாநதியில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ ஏக்கு 4ன்னு 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ மீதி 2 ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து நாகார்ஜுனா சாகர் டேம். நாகார்ஜுனா சாகர் டேம் கிருஷ்ணா ரிவரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேம் தான். இதுக்கும் 3 கொடுத்துருக்கான், இதுக்கும் 3 கொடுத்துருக்கான். எலிமினேட் பண்ண முடியாது. சர்தார் சரோவர் டேம் இது நர்மதா ரிவரில் இருக்குது. இதுக்கும் வந்து அதே மாதிரி 2 கொடுத்துருக்கான். எலிமினேட் பண்ண முடியாது. தெஹிரி டேம் ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள இந்த தெஹிரி டேம் வந்து ஹைட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தெஹிரி டேம் பாகீரதி ரிவரில் இருக்குது. ஸோ அப்போ டிக்கு 5 அப்படிங்கிறது தான் கரெக்டு. டிக்கு 1 கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி ராணா பிரதாப் சாகர் அப்படிங்கிறது சம்பல் நதியில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இங்கே சில மேஜர் டேம்ஸ் ஆஃப் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம பார்த்த டேம்ஸ் தவிர மீதி டேம்ஸும் கவர் ஆகும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பிபிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பிபிடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ டேம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறாங்க. அதனால் ரொம்ப எல்லா டேம்ஸையும் படிக்கணும்லாம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 15 டேம்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எனஃப். ரைட்டா? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி இந்தியன் கைட் பிரமிட் ஃபார் ஹெல்த்தி ஈட்டிங்? கொஸ்டினை பாருங்களேன், செம்ம சிரிப்பாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் included in the Indian food guide pyramid for healthy eating அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு கொஸ்டின் தான் அது. ஆப்வியஸ்லி இதுக்கு ஆப்ஷன் ரொம்ப ஈஸி தான். என்னது? ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் அப்படிங்கிறது தான் கிடையாது அதில். ரைட்டுங்களா? இதுதான்ப்பா அந்த ஃபுட் பிரமிடு. என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருந்தால், அதாவது அதை வந்து இது வந்து வேக வச்சோ எரிச்சோ இருந்துச்சு அப்படின்னா, வறுத்தோ இருந்துச்சு அப்படின்னா அதை அப்பப்போ சாப்பிடுங்க, ஸ்பேராக சாப்பிடுங்க. இது ஒரு அனிமல் ப்ரோட்டீன் அண்ட் ஆயில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை மாடரேட் குவான்டிட்டியில் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்னால் ரொம்ப அதிகமாக சாப்பிடுங்க. அடுத்து சீரியல்ஸ், லெக்யூம்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ த கரெக்ட். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தம் அடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய இந்தியன் ஃபுட் பிரமிட் கைடு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது ஆல்கஹால், அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறது சீரியல்ஸ், லெக்யூம்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஓரளவுக்கு
கம்பேரிட்டிவ்லி ஜெனரஸ் அமௌண்ட் சாப்பிடுங்கன்னு வெஜிடபிள்ஸை சொல்லியிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை. அதுக்கப்புறம் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆயில்ஸ் போகுது. ஸோ ரொம்ப நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு தான் இந்த ஃபுட் பிரமிட் சொல்லுது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃபரண்டான கொஸ்டின். சைலேந்திர கிங்ஸ் ஹூ ஹேட் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் வித் தி இந்தியன் ரூலர்ஸ் வேர் ஃபாலோயர்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஜன் அப்படின்னு ஒரு கொஸ்டின். சார் சிபிஓ ஃபிசிக்கல் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எனக்கு எக்ஸாக்டாக டேட் சொல்ல தெரியலப்பா, பட் வித்தின் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும் கண்டிப்பாக. சரியா? மேக்ஸிமம் வித்தின் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு நடந்துடும். ரொம்ப சீக்கிரமாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 2 அக்டோபர் 2 கூட நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆன்சர் கீ இப்போ விட்டுருக்காங்க, இன்னும் 1 மந்தில் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, இல்லை ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துச்சுன்னா செப்டம்பர் எண்டில் இருக்கும், செப்டம்பர் எண்டில் வந்துச்சுன்னா அக்டோபரில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. ஓபிசியில் இனிஷியல் இல்லை, எனி ப்ராப்ளம் மேக்ஸிமம் வராது. அங்கே நீங்கள் பேசுகிறத வச்சு தான் இருக்குது. சரியா? மேக்ஸிமம் வராது. அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கப்புறம் கூட நம்ம புதுசாக கூட வாங்கிட்டு போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போதைக்கு அது தட் இஸ் நாட் எனி ப்ராப்ளம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் அப்படிங்கிறது தான். யார் சார் இந்த சைலேந்திர கிங்ஸ் அப்படின்னா பாலபுத்திர தேவா, அதுக்கப்புறம் சுடமணிவர்மன் மற்றும் ஸ்ரீ மார விஜய ஒட்டுங்கவர்மன் அப்படிங்கிற இந்த 3 பேரும் சைலேந்திர ரூலர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்தியாவுடைய இந்தியான்னு கிடையாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா சுமத்ரா ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரூலர்ஸாக இருக்காங்க. ரைட்டுங்களா? இவங்க வந்து எந்த ரிலீஜனை வர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா புத்திசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ரொம்பவே ஒரு பிடிமானம் ஏற்பட்டு இந்த சைலேந்திர கிங்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரிலீஜன் வந்து புத்திசம். சரியா? நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்யூரேட்லி டெபிக்ஸ் தி இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரீசனிங் கொஸ்டினை கொண்டு வந்து இங்கே வைக்கிற மாதிரி ஒரு ரீசனிங் கொஸ்டினை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நமக்கு கிட்டத்தட்ட செம ஃபன்னியாக இருக்குது. ஸோ பாருங்கள், சாலிட்லேருந்து சப்ளிமேஷன் டெப்போசிஷன் ஓகே, வேப்பரைசேஷன் ரெண்டுமே வேற மாதிரி இருக்குது, கோடு தப்பாக இருக்குது. ரைட்டு, இங்கே கோடு கரெக்டாக இருக்குது, இங்கே கோடு கரெக்டாக இருக்குது. ரைட், ஓகே, கோடு தான், வேறு எதுவுமே கிடையாது. கோடை பார்த்தாலே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த ஏ ஆப்ஷனில் ரெண்டுமே இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு, இந்த இதில் இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு, இந்த இதில் இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. இது வந்து எல்லாமே தப்பு. ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாலிட் டு லிக்விட் ஃபியூஷன், லிக்விட் டு கேஸ் வேப்பரைசேஷன், கேஸ் டு சாலிட் டெப்போசிஷன். அதே மாதிரி சாலிட் டு கேஸ் சப்ளிமேஷன், கேஸ் டு லிக்விட் கண்டென்சேஷன், லிக்விட் டு சாலிட் சொலிடிஃபிகேஷன். ஸோ ஒரே ஷிஃப்ட்டில் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், அதே மாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். சரிதா? ரைட். ஸோ ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 27. கதா சரித சாகரா லிட்ரரி ஒர்க் வாஸ் ஒரிஜினலி கம்போஸ்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ்? Kada Sarida Sagara, a literary work, was originally composed in which of the following languages? Yes?
என்ன கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும்? ரைட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கதா சரித சாகரா அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் கம்பைல் பண்ணப்பட்ட ஒரு புக்கு. இது யார் எழுதுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா சோமதேவா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுறாரு. இது எந்த காலத்தில் எழுதியிருப்பாங்கன்னா ராஜபுதனர் காலத்தில் இது எழுதியிருப்பாங்க. ஸோ ராஜபுட்ஸோடைய லிட்ரரி சோர்சஸ் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து விக்ரமதேவ சரித்ரா அப்படிங்கிறதும் அப்படிங்கிற புக்கை பில்ஹானா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ராஜதரங்கிரியை கல்ஹானா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. கீதா கோவிந்தாவை ஜெயதேவா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியடில் வந்த சில லிட்ரரி ஒர்க்ஸ். ஓகேவா? சரி, ரைட். Next, which of the following is not one of the 4 primary explicit goals of 5-year plan? ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் இது. நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. Which of the following is not one of the 4 primary explicit goals of 5-year plan? Yes. What can be the answer? Okay, right. The correct answer is education அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட்டா எந்த 5-year பிளான்லையுமே சொல்லலை. 4 மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா growth, டெவலப்மெண்ட்டு, மாடர்னைசேஷன் பண்ணணும், செல்ஃப் ரிலையன்ஸ் நம்மளே நம்பணும், அண்ட் ஈக்விட்டி எல்லா இடத்துலையுமே பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர எஜுகேஷன் அப்படிங்கிறத சொல்ல. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் எஜுகேஷன். ஓகேவா? எங்கேயுமே எஜுகேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலை. ரைட். நிறையா பேர் வந்து ஈக்விட்டியோட கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே தான், தப்பு இல்லை, பட் ஈக்விட்டி இருக்குது. ஓகேவா? ரைட். Question number 29. With regard to component of population density, state the odd one out. என்னடா odd one outலாம் கொண்டு வந்து ஜிஎஸ்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த ஸ்டேட்ஸை வச்சு ஸ்டேட் தி ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ். with regard to component of population density, which state is the odd one out of the following? குட். மீதி எல்லா ஸ்டேட்ஸுமே ஓரளவுக்கு ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸாக இருக்குது. பட் அருணாச்சல் பிரதேஷ் ஹேஸ் தி லீஸ்ட் டென்சிட்டி இன் தி அமங் ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அருணாச்சல் பிரதேஷ். இதில் என்ன ஒரு ஃபன்னுனா யூனியன் டெரிட்டரியில் எல்லா ஸ்டேட்ஸை விடையுமே அதிக டென்சிட்டி இருக்கும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா 1483 போட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்து சண்டிகர், புதுச்சேரி, டாமன் அண்ட் டையூ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிகமான டென்சிட்டி இருக்குன்னு பார்க்குறோம். பீகாரில் வந்து ஒரு மக்கள் தொகையா? ரைட், ஒரே நிமிஷம். மக்கள் தொகையும் டென்சிட்டியுமா போட்டிருக்காங்க. ஓகே, லைட்டாக குழப்பியிருக்கேன். ஸோ இது என்னன்றது நான் அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். அருணாச்சல் பிரதேஷோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 324 அப்படிங்கிறது. சரியா? ஸோ இவன் பீகாரோடது 1106 அப்படிங்கிறது. சாரி அருணாச்சல் பிரதேஷோடது 17. இந்தியாவோடது தான் 382. அப்போ இது இந்தியாவோட ஆவரேஜ்னா அப்போ இதை தான் என்ன சொல்கிறான் உங்களுக்கு நம்மளுடைய இதுவாக சொல்கிறான். இது எந்த கணக்கு? இது பழைய இதோட தான். சரி, ஓகே, இதை விட்டுருங்க. இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 1106 அப்படிங்கிறது பீகாரோடது, 17 அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷோடது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அருணாச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ரைட்.
What are the two main parts corresponding to Lashya Tandava elements in Manipuri dance? இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸில் மணிப்பூரி டான்ஸை வச்சு இந்த கொஸ்டின் நம்ம கொண்டு போயிருப்போம். சரியா? நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஜிகே டான்ஸில் இந்த கொஸ்டினை நம்ம கொண்டு போயிருப்போம். சொல்லி தான் கொடுத்தேன் இதை, அதனால் இதை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். கிளாஸில் சொல்லி கொடுத்த ஒரு கொஸ்டின் தான் இது. வாட் ஆர் த டூ மெயின் பார்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு லஷ்யா அண்ட் தாண்டவா எலிமெண்ட்ஸ் இன் மணிப்பூரி டான்ஸ்? குட், வெரி குட். ஜகோய் அண்ட் சொலோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஜகோய் அப்படிங்கிறது மேஜராக இந்த ஜகோய் மற்றும் சொலோம் எல்லாமே ராஸ்லீலா தீமில் வரக்கூடியது தான். இந்த பாரத முனியோட நாட்டிய சாஸ்திரால சொல்லியிருப்பாங்க. இந்த லஷ்யா அதாவது ஒரு ஃபெமினின் கேரக்டர் இருக்கக்கூடியது லஷ்யா அப்படின்னு சொல்லுவோம். அது ஜகோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு மேல் கேரக்டர் இருக்கக்கூடிய தாண்டவா அப்படின்னு சொல்கிறோம். அதை சொலோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் தி லோயஸ்ட் லிட்ரஸி ஆஸ் பர் சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011? சென்சஸ்ல இருந்தே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே செட்டில் சென்சஸ்ல இருந்து 2 கொஸ்டின். தெரியுதா ஏன் சென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு தெரியுதா? ஒரே செட்டில் இருந்து 2 சென்சஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ரைட்? எஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? ஓகே, லோயஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் நம்ம எல்லாருமே தெரியும். எது? பீகார் அப்படிங்கிறது. ஸோ மறுபடியும் சென்சஸ் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் அல்லது 121 மில்லியன் பீப்புள். மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 6.2, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 5.8. 17.50 ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன். உலகத்தில் 100 பேர்த்தில் 17 பேர் யாராக தான் இருப்பாங்க? நம்மளோட இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. ரைட்டா? அடுத்து மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இஸ் உத்தரப்பிரதேஷ் அண்ட் லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இஸ் சிக்கிம். லிட்ரஸி ரேட் 74.04, மேலோட லிட்ரஸி ரேட் 82.10, ஃபீமேலோடது 65.46. பாப்புலேஷன் டென்சிட்டியில் இருக்க மொத்த இந்தியாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா 382, செக்ஸ் ரேஷியோ 943. கேரளாவுக்கு தான் அதிக செக்ஸ் ரேஷியோ இருக்குது, 1084. டாமன் அண்ட் டையூக்கு இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது, வெறும் 618. பில் அப்படிங்கிறவங்க தான் லார்ஜஸ்ட் ட்ரைபல் குரூப். சைல்ட் செக்ஸ் ரேஷியோ 919. சென்சஸ் கமிஷனர் சந்திரமௌலி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை தாண்டி 640 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வில்லேஜ்லாம் பெருசாக கேட்டது கிடையாது. அண்டு லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரியாக அந்த 2011 இருந்தது அந்தமான் நிக்கோபார்னு பார்க்குறோம். ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரியாக இருந்தது லக்ஷதீப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ கரண்ட்டாக எது லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரின்னு கேட்டால் தயவு செஞ்சு என்ன பண்ணணும்? இது லடாக் அப்படின்னு சொல்லி எழுதணும். லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறப்ப கட்ச் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறப்ப மாஹே டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அடுத்து ஸ்டேட் வித் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் கேரளா, லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் பீகார், ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோவும் கேரளா, பட் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஹரியானா. பாப்புலேஷன் டென்சிட்டி பீகார், லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அருணாச்சல் பிரதேஷ். டிஸ்ட்ரிக்ட் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் சர்ச்சிப் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் மிசோரமில், லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் அலிராஜ்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷில். லீஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறப்ப திபாங் வேலி, அண்ட் தி மோஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறப்ப தானே அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அண்டு டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தானே டிஸ்ட்ரிக்ட் தான் மோஸ்ட் பாப்புலஸ், திபாங் வேலி லீஸ்ட் பாப்புலஸ் பார்த்தாச்சு. அடுத்து குமாங் அப்படிங்கிற அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் காமிச்சிருக்கு, 111.01%. நாகாலாண்டில் இருக்கக்கூடிய லாங்லங் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் நெகட்டிவ் பாப்புலேஷன் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், -58.39. ரைட்டா? அதுக்கப்புறம் மாஹே டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுச்சேரியில் தான் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்குது, டாமனில் இருக்கிறதுலே லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்குது. சர்ச்சிப் மற்றும் அலிராஜ்பூரை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். நார்த் ஈஸ்ட் டெல்லி தான் ஹையஸ்ட் டென்சிட்டி உடைய டிஸ்ட்ரிக்டாக இருக்குது, திபாங் வேலி தான் இருக்கிறதுலே லீஸ்ட் டென்சிட்டி உடைய டிஸ்ட்ரிக்டாக இருக்குது, ஜஸ்ட் 1 person per square kilometer. சரியா?
எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் த கைட் அப்படிங்கிற புக்? த கைட் அப்படிங்கிற புக்குக்கு யார் ஆத்தர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ். Who among the following is the author of the book The Guide? Okay, good. Very good. And the answer for this question is R.K. Narayanan. R.K. Narayanan அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஆர்கே நாராயணோட அந்த கைடு புக்கு அவரு மால்குடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய கதைகளை வச்சு எழுதின ஒரு புக்காக சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த புக் இல்லாமல் இவருடைய சில இம்பார்ட்டன்ட் புக் மால்குடி டேஸ், சுவாமி அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், தி கைடு பார்த்தாச்சு, அஸ்ட்ராலஜர்ஸ் டே, வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ் மற்றும் இங்கிலீஷ் டீச்சர். இது எல்லாமே நம்மளுடைய ஆர்கே நாராயணனோட சில இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து, ஷியாமானி தேவி வாஸ் அவார்டட் தி பத்மஸ்ரீ இன் 2022 ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு டேஷ் மியூசிக். சம்பந்தமே இல்லாமல் 2022 கேள்வி கேட்குறான். சிஜிஎல்ல இதே மாதிரி வருமானு நம்ம சிஹெச்எஸ்எல் பார்த்து சொல்லிடலாம். சரியா? ரைட். எஸ். ஷியாமானி தேவி was awarded the Padma Shri in 2022 for her contribution to dash music. Right, good. ஒடிசி அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஒடிசி இவங்களுடைய குரு யாருன்னு சம்டைம்ஸ் கேட்கலாம். ஷிங்காரி ஷியாம் சுந்தர் கார் மற்றும் பாலகிருஷ்ணா தாஸ் அப்படிங்கிறவர். ரைட்டுங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 34. Which protein is found in grains? கிரெயின்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்னன்னு கேட்குறாங்க. சிஹெச்எஸ்எல் இப்போ தான் 2023 வந்திருக்கானா, அப்போ சிஜிஎல் 2024 வந்துடுவான். சரியா? ரைட். விச் புரோட்டீன் இஸ் ஃபவுண்ட் இன் கிரெயின்ஸ்? தானியங்களில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேள்வி. சரியா? எஸ், குட். குளூட்டன் அப்படிங்கிற புரோட்டீன் கரெக்டான ஆன்சர். குளூட்டன் அப்படிங்கிற புரோட்டீன். குளூட்டன் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு, பார்லி, ரே மாதிரியான சாப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மெயினாக இதுதான் வந்து பைண்டிங் குவாலிட்டியை கொண்டு வருது. அதாவது ஒரு பீஸா இருக்குன்னா அந்த பீஸாவோடைய அந்த இழுப்பு தன்மையை கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளூட்டன் தான். நிறைய பேர் இந்த குளூட்டன் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குளூட்டன் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த கோயிலியாக் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ்லாம் வருமா? அது என்ன கோயிலியாக் டிசீஸு? நிறையா டயரியா, அப்டோமினல் பிளெயின், ப்ளோட்டிங்னா வயிறு, ப்ளோட்டிங்னா செரிமானம் இல்லாமல் அப்படியே வயிற்றுலே சாப்பாடு தங்கிக்கிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இந்த கோயிலியாக் டிசீஸில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு இந்த கோயிலியாக் டிசீஸில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ அதை தான் குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ரைட். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் விச் இஸ் ரிலேட்டட் டு முஸ்லிம் மூமெண்ட்ஸ் விச் டுக் பிளேஸ் இன் மாடர்ன் இந்தியா. சரியா? ஸோ அது என்னன்றதை கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்ப்போம். மேட்ச் பண்ணி பாருங்க இதை. எஸ், இதுக்கு என்னப்பா ஆன்சர்?
ரைட். ஃபார்சி மூவ்மெண்ட், முகமதியான் லிட்ரரி சொசைட்டி, இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் மற்றும் வஹாபி மூவ்மெண்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முஸ்லீம் ரிலேட்டட் இந்தியன் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட்டா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ ஃபாரிசி மூமெண்ட் அப்படிங்கிறது ஹாஜி ஷரியத்துல்லா மற்றும் முகமதியான் லிட்ரரி சொசைட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நவாப் லத்தீஃப், இந்தியன் பேட்ரியாட்டிக் வந்து சையத் அகமது கான் மற்றும் வஹாபி வந்து சையத் அகமது ஆஃப் ரேபர்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது முஸ்லீம் இருக்கக்கூடிய சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஃபாரிசி மூமெண்ட் இந்த இடத்துல கவர் ஆயிடுச்சு. ஹாஜி ஷரியத்துல்லா மற்றும் தாது மியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த அலிகார் மூமெண்ட்டை பற்றி கேட்பாங்க. சையத் அகமது கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேற என்ன, அகமதியா மூமெண்ட் பற்றி கேட்பாங்க. ஃபரீட் கோட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓரளவுக்கு சேலஞ்சிங்கான கொஷின் தான் இது. சரியா? ரைட். அந்த நெக்ஸ்ட் கொஷின் இஸ் அக்கார்டிங் டு ஹிந்து கேலண்டர் தீபாவளி ஃபால்ஸ் இன், அதே கொஷின் தான். தசராவை பற்றி பார்த்தோம், இப்போ தீபாவளியை பற்றி பார்க்குறோம். தீபாவளி ஃபால்ஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மந்த்ஸ்? தீபாவளி எந்த மாதம் வரும்னு கேட்குறேன். எஸ், right. According to Hindu calendar, Diwali falls in which of the following months? Good. Good. ஓகே. ஸோ இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அஸ்வினா அப்படிங்கிற அந்த மந்த்து தான். சரியா? தசராவுக்கு பக்கத்தில் தீபாவளியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். செப்டம்பர் அக்டோபரில் தான் கொண்டாடுவாங்க. ஸோ அஸ்வினா அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ரைட். நெக்ஸ்ட்டு சித்ரா விஸ்வேஸ்வரன் இஸ் எ ஃபேமஸ் டான்சர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஜெனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சித்ரா விஸ்வேஸ்வரன் பேரை வச்சே நம்மளால டான்ஸை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? சித்ரா விஸ்வேஸ்வரன் இஸ் எ ஃபேமஸ் டான்சர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஜெனர்? எந்த டான்ஸ் ஜானருக்கு சித்ரா விஸ்வேஸ்வரன் she does belong to which of the following dance ன்னு கேட்டிருக்காங்க. எஸ். ஓகே. நம்மளால நேம் டெக்னிக் வச்சு இந்த கொஸ்டினை ஓரளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் இதுக்கு என்னது? குட். பரதநாட்டியம் அப்படிங்கிறது. இவங்க பரதநாட்டியம் டான்சர் அப்படிங்கிறத தாண்டி சிதம்பரம் அகாடமி ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூலே சென்னையில் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருதை 1992 கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். வாட் இஸ் தி டோட்டல் லென்த் ஆஃப் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் பில்ட் பை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? What is the total length of golden quadrilateral built by National Highway Authority of India? என்னவா இருக்க முடியும்? எஸ். ஆனாயிடுச்சானே? ரைட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் என்னது இது? ஓகே, குட். கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்தெந்த ஊரெல்லாம் கவர் பண்ணணும்னு யாருக்காவது தெரியுமா?
ஒரு கோல்டன் குவாடிலேட்டரல் அப்படிங்கிறப்ப அது எந்தெந்த ஊர்களை கவர் பண்ணும், என்ன கிலோமீட்டர்னா 5846 அப்படிங்கிறது கரெக்டு. எந்தெந்த ஊர்கள் அப்படின்னா டெல்லி, மும்பை, கொல்கட்டா மற்றும் சென்னை. இது 4 கனெக்ட் பண்ணக்கூடியது அந்த கோல்டன் குவாடிலேட்டரல். இதில் எங்கேருந்து வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் டெல்லி டு மும்பை எவ்வளோ, டெல்லி டு சென்னை எவ்வளோ, அந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் ரொம்ப வந்து டீட்டெயில்டாக போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் இதுக்கு 5846 அப்படிங்கிறது. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 39. Which biosphere of southern Andhra Pradesh is a home to many endemic species including red sanders and slender loris? Yes. Red sanders and slender loris. Yes, okay. ஆந்திர பிரதேஷ்ன்ட்டா, அதனால இந்த கொஸ்டின் ஈஸி. இது கேட்காம உங்களுக்கு இந்த ரெட் சாண்டர் அண்ட் ஸ்லெண்டர் லோரிஸ் கொடுத்துருந்தா தான் பிரச்சனை. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற கீவேர்டு தான். குட் பாலாஜி ஆறுமுகம், அதுவும் அவரும் அதான் சொல்லியிருக்காரு. கரெக்டான ஆன்சர் சேஷாச்சலம். இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. இதில் 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் யுனெஸ்கோவால் ரெகனைஸ் பண்ணப்பட்டது வேற. அதில் அந்த 18ல் ராணா ஆஃப் கட்ச் ஒன்று, கோல்டு டெசர்ட் ஒன்று, நந்தா தேவி ஒன்று, கஞ்சன்ஜங்கா, மனாஸ், திப்ரு ஷிகோவா, நோக்ரெக், திகாங் மற்றும் திபாங், பன்னா, பஞ்ச்மாஹி, அச்சனகமார், அமர்கண்டக், சிமிலிபால், சுந்தர்பன்ஸ், சேஷாசலம், நீல்கிரிஸ், அகஸ்திய மலை அண்ட் ஃபைனலாக கல்ஃப் ஆஃப் மன்னார். இங்கே ஒருத்தர் இருக்கான், கிரேட் நிக்கோபார். இவங்க எல்லாருமே இந்தியாவுடைய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. ரைட்? ஓகே. கொஸ்டின் நம்பர் 40. In which of the following is the term dribbling used? dribbling அப்படிங்கிறது எந்த கேமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்? Which of the following games is the term dribbling used? dribbling அப்படிங்கிறது எந்த டேர்மில் யூஸ் பண்ணுவாங்க? எஸ். ஈஸியான ஒரு கொஸ்டின் தானே. ட்ரிபிளிங்கிறது ஆப்வியஸ்லி பேஸ்கெட் பாலுக்கு ரிலேட்டட் தான். பாலை தட்டி தட்டி கொண்டு போகிறது. இது மூணுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் செட். கொஸ்டின் நம்பர் 41. வாட் டஸ் எம் ஸ்டாண்ட் ஃபார் முத்ரா யோஜனா? முத்ரா யோஜனா அப்படிங்கிற அந்த யோஜனாவில் எம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க? எம் அப்படிங்கிறது இந்த முத்ரா யோஜனாவில் என்ன, அது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது கேள்வி. எஸ், வாட் டஸ் எம் ஸ்டாண்ட் ஃபார் முத்ரா யோஜனா? குட் குட். ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி ஹியர். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் இந்த முத்ரா யோஜனா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh வரைக்கும் ஒரு நான் கார்பரேட் நான் ஃபார்ம் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் தான், வந்து ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா யோஜனா. இந்த முத்ரா யோஜனா வந்து கமர்ஷியல் பேங்க், ஆர்ஆர்பி யார் வேணாலும் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ரைட். மைக்ரோ அர்பன் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் ஏரியாஸா? யார் அது? வித்தியாசமாக பயங்கரமாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறது. சரி, ரைட். ஃபேமஸ் மியூசிஷியன் பூபன் ஹசாரிகா வாஸ் அவார்டட் தி பாரத் ரத்னா இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்? இந்த பூபன் ஹசாரிகாவை பற்றி நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? அப்போ இந்த பூபன் ஹசாரிகா அப்படிங்கிறவர் பாரத் ரத்னா எந்த வருடம் வாங்கினார் அப்படிங்கிறது கேள்வி. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் பூபன் ஹசாரிகா
was awarded Bharat Ratna? ஓகே ரைட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2019 அப்படிங்கிறது. பிறந்தது 1926. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ரத்னா, தாதா சாஹிப் பால்கே நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. பாரத் ரத்னா 2019, தாதா சாஹிப் பால்கே 1993, விபூஷன், பூஷன், சங்கீத நாடக அகாடமி, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சரியா? ஸோ பாரத் ரத்னா இஸ் தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். இதே ஒரு 2019 வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் நோட்டபிள் பர்சன். ரைட்டா? Question number 43. Which of the following factor does not control the climate of a place? ஒரு இடத்தோடைய கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணாத ஃபேக்டர் இதில் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி இயர். கரெக்டா? ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போட முடியும் இதை. கரெக்டா? எஸ். Okay, the correct answer for this question is distance between two cities. ரெண்டு சிட்டிக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன கவலை, அதுக்கும் கிளைமேட்டுக்கு என்ன கவலை. சரி, வேற என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்க்கலாம். latitude, which latitude you are present in north or in south, அந்த மாதிரி latitudes are important. elevation, மலைக்கு கீழே இருக்கீங்களா, மலைக்கு கீழே இருக்கீங்களா, தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கீங்களா, தண்ணியிலேருந்து தூரமாக இருக்கீங்களா, ஓஷன் கரண்ட்ஸ், நீரில் பாயக்கூடிய அந்த கரண்ட்ஸ், டோப்போகிராஃபி, அது மலைப்பகுதியா காடு பகுதியா என்ன பகுதி அப்படிங்கிறது. அடுத்து வெஜிடேஷன், என்ன சாப்பாடு, என்ன மரங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலாக ப்ரிவைலிங் விண்ட்ஸ், ட்ரேட் விண்ட்ஸா, வெஸ்டர்லிஸா, ஈஸ்டர்லிஸா அப்படிங்கிறது. சரியா? ரைட். 6:40 முடிச்சிடும். 5 நிமிஷம். Biological Diversity Act 2002 was passed by the government of India. சரி, ஓகே. It fulfilled the ideals of which article of DPSP? டிபிஎஸ்பியில் எந்த ஆர்டிக்கலை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 2002. எஸ், குட், வெரி குட், வெரி குட். டிபிஎஸ்பியில் நம்மளால் ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? பட் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ட் அப்படிங்கிறதுனால இட் ஃபுல்ஃபில்ஸ் ஆர்டிகல் 48A. இந்த ஆர்டிகல் 48A படி என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப், நம்ம என்விரான்மெண்டெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா அட் ரெஸ்ட்? தமிழில் பிடிச்சி வச்ச பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா இதை நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். ஃபாலிங் டவுன் பேக்வேர்ட்ஸ் வென் வெஹிக்கிள் ஸ்டார்ட்ஸ் இமீடியட்லி. சரியா? வெயிட்டில் போய் காரில் உட்காந்துருக்கோம், காரில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் அழுத்தோடனே புத்து பின்னாடி போகிறோம்ல, அதை கேட்குறாங்க. ஃபாலிங் டவுன் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒயில் டஸ்டிங் எ கிளாத். ஒரு கிளாத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் அப்படி உதறப்ப அந்த டஸ்ட் எல்லாம் பறக்குது. டிட்டாச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் டியூ டு ஷேக்கிங். ஒரு மரத்தை பிடிச்சி ஆட்டுறப்ப அது கீழே உழுவுது. சடன் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ் இன் அ வெஹிக்கிள். குட். இனர்ஷியா ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த காருக்குள்ள ரெஸ்ட் மோஷன்ல தான் உட்காந்துருப்போம். கார் நவுறதுனால தான் அந்த இனிஷியல் மோஷன் நமக்கு ஏற்பட்டு நம்ம பின்னாடி போகிறோம். ரைட்? அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதான் அமைதியாக இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகளை சும்மா தூசி தட்டுறன்ற பேரில் நம்மளே கிளப்பி விட்டுருவோம். அதே தான் இங்கே மூணாவதும் லீவ்ஸ் கீழே உழுவுறது அப்படிங்கிறதும்
மேலே இருக்கிற லீவ்ஸை இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸை கீழே உழுவ வைக்கிறோம். ரைட்டா? அந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் சடன் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக்ஸ். ஸோ அப்போ இனர்ஷியா அப்படிங்கிறது ரெஸ்ட்டுன்றதுனால இந்த பாயிண்ட் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அதான் ஒரு முக்கியமான ஒரு நோட்டபிள் பாயிண்ட் இதில். ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது இனிஷியலாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷருக்கு பாடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இப்போ நான் அப்படி நிற்கிறேன் அப்படின்னா என்னை தள்ளணும் அப்படின்னா சின்ன ஒரு கொசுவோ ஒரு எறும்போ வந்து தள்ளிட முடியாது. நல்லா ஏன் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு மாடு வந்து தான் என்ன பண்ண முடியும், என்னை லைட்டாக தள்ள முடியும். ஸோ அப்போ தள்ளினாலுமே நான் என்ன பண்ணுவேன், இனிஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பேன். அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் இனர்ஷியா அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை தான் நம்மளுடைய நியூட்டனுடைய ஃபஸ்ட்டு லாலையும் பார்த்துருப்போம். நீங்கள் வந்து தள்ளுனாலுமே அது ஒரு பொசிஷனுக்கு மேலே நகராது, இன்னும் பவராக தள்ளுறப்ப தான் நகருன்னு நம்ம நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியாவில் சொல்லி கொடுத்துருப்பார். ரைட். கொஸ்டின் நம்பர் 46. 5000 அத்லெட்ஸ் கிட்ட எத்தனை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டானுங்கன்னு கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வச்சு கேட்டிருக்கானுங்க. ஒன் ஆஃப் த ஸ்டூபிட் கொஸ்டின் இதுவும். ஸோ என்ன என்னைக்கு நடந்தது என்னன்னாவது நம்ம படிச்சிருப்போம். எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னுலாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5000 அத்லெட்ஸ், 1936 மெடல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் எத்தனை கேம் அப்படின்னு கேட்டால் அது என்ன ஆன்சர்? எத்தனை கேமா? ஓகே, இதுக்கு கரெக்டான ஆன்சர் மொத்தம் 27 கேம்ஸ். எப்பயுமே இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிற அந்த கேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிறது நார்மலாக ஒன்று நடக்கும், அப்புறம் யூத்துக்கு ஒன்று நடக்கும். ரைட்டுங்களா? இன்னும் பேராவுக்கு நடத்த ஆரம்பிக்கல, சீக்கிரம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை தாண்டி நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதில் A to Z டீட்டெயில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி பிப்ரவரியில் நடந்தது. இதை இப்போ கேட்டு வச்சுருக்காங்க. சரியா? ரைட். இது ஒரு கொடூரமான ஒரு கொஸ்டின். நாங்கள் பார்த்ததுலே இது என்னன்னு எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நம்மளோட டிமிட்ரி மெண்டலிவ் கொடுத்த பீரியடிக் டேபிள் அவர் தன்னுடைய ஜெர்மன் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணப்ப எத்தனை இங்கே இருக்கக்கூடிய டயக்ராமில் எதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நம்மளால் ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அது எப்படின்னா, நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பீரியடிக் டேபிளோடைய நம்பர்ஸ் தெரிஞ்சுதுன்னா நம்மளால் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ரைட்டா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த நம்பர்ஸ் பீரியட் 6 பீரியட் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரூப்ஸ் 8 குரூப் அப்படிங்கிறதும் இவருடைய இனிஷியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே 6 பீரியட் கொடுத்துருக்காங்க. அதனால் பீரியட் வச்சு நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. பட் குரூப் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7, இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 9ன்னு இருக்கு. ஸோ 7 குரூப் அப்படிங்கிறது கரெக்ட். இனிஷியலாக அவர் ரெப்ரசன்ட் பண்ண அந்த இதில் 7 குரூப்பும் 6 பீரியடும் இருந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே, லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ். Which of the following mountain peak is located at Karakoram range? ஈஸியான கொஸ்டின். ரைட்? எஸ், குட். Which of the following is located at Karakoram range? இந்தியாவுடைய டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இந்த இடத்துல காரக்கோரம் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். காரக்கோரம், லடாக்கு, ஜாஸ்கர், பிற்பாஞ்சல் அப்படின்னு 4 ரேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? இந்த காரக்கோரம் ரேஞ்சை பற்றி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பண்ண முடியும்? ஸோ என்னவா இருக்க முடியும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய மவுண்ட் K2 அல்லது காட்வின் ஆஸ்டின். இந்தியாவுடைய ஹையஸ்ட் மவுண்டைன் அண்ட் உலகத்திலே செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் ஆஃப்டர் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் காரக்கோரம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ரைட். கொஸ்டின் 49. இதில் எது கேரிஃப் கிராப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்தர்ன் ஸ்டேட்ஸில் தான் கேரிஃப் ரேபின் பிரிப்பாங்க. நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோறு தான், ரைஸ் தான். சரியா? ஸோ இதில் எது கேரிஃப் கிராப்னு கேட்குறாங்க. நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ரைட், வெரி குட். ஆன்சர் வந்துருச்சு. ரைஸ் அப்படிங்கிறது கரெக்டு. கேரிஃப், ராபி, ஜயீத் அப்படின்னு 3 சீசன் இருக்கு.
கேரிஃபோடைய மெயின் கிராப் ரைஸ். அப்போ ஆறுக்கும் மேட்ச் ஆகாது அப்படின்னா வச்சுக்கோங்க. ராபியோடது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு அண்ட் ஜயீதோடது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சரிங்களா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. ரைட், இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரைஸு மெய்ஸ் இது எல்லாமே கேரிஃப், வீட்டு பார்லி கிராம் அப்படிங்கிறதெல்லாம் ராபி. அதாவது மழை அதிகமாக பெய்யறப்ப இது, மழை மீடியமாக பெய்யறப்ப இது. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சுப்பாங்க. நார்த் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே சோறு தான். சரியா? ரைட். லாஸ்ட் கொஸ்டின். விச் ஆக்டர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் டைட்டில்டு பேட் மேன்? பாவம் அந்த மனுஷன். பேட் மேன். Which actor's title is given as bad man? யார் அப்படின்னா குல்ஷன் குரோவர் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த குல்ஷன் குரோவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஃபிலிம் கிட்ட நடிச்சிருக்காரு. எல்லாத்துலேயுமே தலைவர் வந்து வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம எல்லாரும் நடிகைகளை பாராட்டுவோம், நடிகர்களை பாராட்டுவோம், காமெடியன்ஸ் எல்லாம் பாராட்டுவோம். பட் ஒரு வில்லனை பார்த்தாலே நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்படின்னா அந்த கேரக்டரில் எவ்வளோ மூழ்கி நடிச்சிருப்பான். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த குல்ஷன் குரோவர் அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமஸான பாலிவுட் ஆக்டர். இஸ் நோன் ஃபார் இஸ் நெகட்டிவ் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சிபிஓவுடைய செட் 1 கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறையா செட்டு கொண்டு போக போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நாளைக்கு மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணப்படும். நாளைக்கு பார்க்காதவங்க அதை பார்த்துக்கலாம். இல்லைனா அதை தனியாக பிளேலிஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஜிஎஸோட கொஷின்ஸ் மட்டும். ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஒரு 15 கொஷின்ஸை பார்க்க முடிஞ்சுது. அதாவது பார்த்தோன்னே ஆன்சர் எழுதிடலாம் அப்படின்னு. கரெக்டுங்களா? அடுத்து படிச்சிருந்தா, கண்டென்ட் படிச்சிருந்தா நம்மளால் ஆன்சர் எழுத முடிஞ்சது குறைஞ்சபட்சம் ஒரு 15 கொஷின்ஸ் இருந்தது. ரைட்டுங்களா? சிபிஓவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸும் எடுப்பாங்க. எழுதவே முடியலங்கிற மாதிரி ஒரு 5 கொஷின் இருந்தது. நல்லா படிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 15 கொஷின் எழுதியிருக்கலாம். இதுதான் உங்களுடைய பேசிக்கான சிபிஓவோட ஸ்பிளிட் அப். எல்லாருமே ஜென்ரலாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த 15 கொஷின்ஸ் எழுதியிருப்பாங்க. எஸ்எஸ்சியோட சிலபஸை மட்டும் படித்தவங்க இதை எழுதியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்துட்டு போனவங்க இதை எழுதியிருப்பாங்க. இது எவனாலையுமே எழுத முடியாது. அதனால் எப்பயுமே சில கொஷின்ஸ் யாராலையுமே எழுத முடியாத மாதிரி தான் வரும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். மேக்ஸிமம் இந்த லெவல் 3க்கு வர பாருங்க, அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? நான் லெவல் 1ல் இருக்கேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகிறது, என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு பார்க்கணும். லெவல் 2ல் இருக்கேன்னா அடுத்து ப்ரீவியஸ் கொஷினை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு என்னென்ன கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஸோ மறுபடியும் இதே மாதிரி சிபிஓவோட இன்னொரு செட்டோடைய எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். சி யூ ஆல். டாட்டா, பை பை.